நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்புடன் வி விளாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பார்க்க போறது ஒரு திரைப்பட விமர்சனம் தான். தெலுங்குல ரிலீஸ் ஆகிருக்கிற மாருதி நகர் சுப்பிரமணியம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இது தெலுங்கு படம் விமர்சனம் போடுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நல்ல படங்கள் எந்த மொழியில வெளியானாலும் நம்ம கண்டிப்பா இனிமேல் ரிவ்யூ போடுவோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையான ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமா இன்னைக்கு வெளியாகிருக்கிற மாருதி நகர் சுப்பிரமணியம் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ராவ் ரமேஷ் அவர்களை பத்தி பேச விரும்புறேன். 56 வயதான ஒருவர் மாதிரி இந்த படத்துல தெரியல. எங்கேயுமே அவருக்கு இவ்வளவு வயசாயிடுச்சுன்றதை நம்மளால பார்க்கவே முடியல. இந்தியாவின் தலைச்சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம். சரி, யாரு அவரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் திரைப்படத்துல ஜெய்பீம்ல பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு அகெயின்ஸ்டா ஒரு லாயரா வந்திருப்பாரு. கேஜிஎஃப்ல தட் இஸ் ராக்கிஸ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு வசனத்தை கனத்த குரல்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. அவர் தான் ராவ் ரமேஷ். பல திரைப்படங்கள் தெலுங்கு திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அவரை பார்த்திருப்போம். ஆனா இந்த திரைப்படத்துல வேற மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நகைச்சுவை படமான ஒரு கல் ஒரு கண்ணாடியில சந்தானம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சீன் இருந்துச்சோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ராவ் ரமேஷ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சீன் இருக்கு. அவ்வளோ ரசிக்கக்கூடிய சீனா அது அமைஞ்சிருக்கு. அவரோட ஸ்டைல், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட காமெடி எக்ஸலண்டா இந்த படத்தையே தாங்கி பிடிச்சிருக்கிற ஒரு பில்லரா நான் அவரை பாக்குறேன். இந்த கதையோட இயக்குனர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் கார்யா. ஒரு முதல் பட இயக்குனர் மாதிரி இல்லாம திரைக்கதையில இருந்து வசனங்கள்ல இருந்து டைரக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இதுல இசை பாத்தீங்கன்னா நாயக் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா நல்லதான் பண்ணியிருக்காருங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கலி இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லதான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேருக்குமே வேலை இல்லை. அந்த குடும்பத்துல வேலைக்கு போறது அவங்க அம்மா தான். இதுல ராவ் ரமேஷ்க்கு பாத்தீங்கன்னா, அதாவது கதையில சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க. அது ஒரு ஒரு 6-7 கதாபாத்திரம் மட்டும்தான் இந்த கதையிலே பாத்தீங்கன்னா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். வேலை இல்லாத மகனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காதலி, அது ஒரு காதல், அதுல நடக்கிற பொய், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாட்ல தான் பாத்தீங்கன்னா படமே நகருது. படத்தோட மொத்த கதையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேருமே வேலை இல்லாம இருக்காங்க. இவங்க அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் தெரியாம பணம் வருது. அது வேலை இல்லாம இருந்தவொடனே என்னென்ன பண்ணுவோன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை எடுத்து அவங்க செலவு பண்றாங்க. அதனால நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதனால அவங்களுக்கு வர்ற பிரச்சனை, அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றதுதான் கதையே. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராவ் ரமேஷ் படத்தையே தாங்கி பிடிச்சிருக்காரு. அவரோட டயலாக், இதுல ஒரு மனுஷன் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுறாரு. அவ்வளவு அருமையா டான்ஸ் ஆடி இருக்காரு. நம்ம இப்ப இருக்கிற நடிகர்களுக்காக கூட அவருக்கு டஃப் கொடுக்க முடியாது போல இருக்கு. அவ்வளவு நகைச்சுவையாகவும் அவ்வளோ இதாகவும் பண்ணியிருக்காரு. அவரோட பையனா வர்ற அங்கித் பாத்தீங்கன்னா போன வாரம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆன ஏஏஒய் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துலயும் அவரு நடிச்சிருக்காரு. அவரால் முடிஞ்ச லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காரு. இதுல அவருக்கு ஜோடியா பாத்தீங்கன்னா ரம்யா பசுபுத்திலேடி அப்படின்ற ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுமே கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம திரையரங்குகளுக்கு பாத்தீங்கன்னா நகைச்சுவை படங்கள்லாம் ரொம்ப விரும்பி போவோம். அந்த மாதிரி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு நகைச்சுவையா இருந்தது இந்த படம். அதை தவிர்த்துட்டு இந்த படத்துல எதுவுமே லேக் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நிறைய லேக் இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சுப்பிரமணியம் அவரோட பையன், அவரோட போர்ஷன், அவரோட காதல், அந்த காதல்ல நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே இந்த படத்துக்கு கை கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லேக் சீன்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எமோஷ்னலா முடிச்சிருக்கலாம். ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஒரு கிளைமேக்ஸை தான் முடிச்சிருக்காங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நகைச்சுவை ஒரு படம் பார்க்கணும், ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு, தேட்டருக்கு போய் சிரிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகல, தெலுங்குல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணோம், எனக்கு தெலுங்கு தெரியும், நான் தெலுங்கு பேசுவோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். தெலுங்கு தெரியாதவங்க சப்டைட்டில்ஸ்ல பார்க்கலாம், கண்டிப்பா புரியும். இது ஒரு நல்ல படம்னு கூட நான் சொல்லுவேன். நம்ம இதுல இருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இதுல 10க்கு நம்ம கொடுக்குற மார்க் பாத்தீங்கன்னா 7. என்ஜாய் பண்ணுங்க, சினிமாவை நேசிங்க.
நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.